வணக்கம் நண்பர்களே. அது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த டிசிஎம் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகுலர் கோர்ஸுக்கான அறிவிக்க இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகிருக்கு. அது என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், அது கோஆபரேட்டிவ் எக்ஸாம் எப்போ வரும், கோஆபரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எப்போ வரும், குறிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மத்திய மற்றும் மாநில கூட்டுறவுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசில் இருக்குது. இதற்கிடையிலே நான் டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் 2025-26 ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இணைய வழி மூலம் மட்டும் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். பயிற்சி காலம் 1 வருடம், 2 செமஸ்டர். முதல் பருவம் 6 மாதங்கள், இரண்டாம் பருவம் 6 மாதங்கள். அப்போ ஒரு செமஸ்டருக்கு 6 மாதம் சொல்கிறாங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா +2 அல்லது எஸ்எல்சி தேர்ச்சியோட 3 வருஷம் டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 1/7/2005 ஆண்டு குறைந்தபட்சம் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பில்லை. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 17 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழில் மட்டும்தான் நடத்துவாங்க. பயிற்சிக்கான தேர்வுகளில் தமிழில் மட்டும்தான் எழுத முடியும். அதிகாரப்பூர்வ இணையதளம் பார்த்தீங்கன்னா tncu.tngov.in மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி முதல் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸோ 15ஆம் தேதி மூலம் இணையத்தில் விண்ணப்பிக்கிறாங்க. இணையத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதுக்கான சான்றிதழ் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். சரிங்களா? இணையத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஸோ முக்கியமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஃபோட்டோ எல்லாமே. ஸோ விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாயை மட்டும் செலுத்த வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட மேலாண்மைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனில் தனித்தனியே இணைய வழியில் 100 விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மாவட்ட வழியாக அந்த கோஆபரேட்டிவ் கோச்சிங் சென்டர் இருக்குங்க. அதில் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும், தனித்தனியாக 100 ரூபா கட்டணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இணைய வழி அல்லாகவும் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமோ பெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பயிற்சியில் சேர்வதற்கு தகுதி பெற்றவர்கள் விவரம் பயிற்சி நிலையங்களும் தெரிவிக்கப்படும். பயிற்சியில் சேர்வதற்கு தேர்வு செய்யும் பயிற்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையத்துக்கு உரிய ஆவணங்கள் நேரடியாக சென்று பயிற்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் பயிற்சி கட்டணமாக ரூபாய் 20,850 முழுவதாக ஒரே தவணையில் இணையவழி மூலம் பில் டெஸ்ட் பேமெண்ட் மூலம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நமக்கு கடைசி நாள் ஜூன் 20. ஸோ இதற்கிடையில் கோஆபரேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஸோ அப்படின்னா தான் கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு கூட அவங்க அறிவிப்பு வெளியிடலாம். ஸோ நம்ம இதற்கான அறிவிப்பு ஜூலையில் தான் எதிர்பார்த்தோம். இப்போ நம்ம மே மாதமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். கோஆபரேட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தேவையான அவங்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு எப்படி விண்ணப்பிக்கிறதா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம காணொலி மூலமாக தெரியப்படுத்துவோம். அதனால புதிதாக நமது சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.